டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பை தொடர்ந்து நாடு முழுவதுமே பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டிருக்கூடிய நிலையில் கோவையில் தீவிர வாகன சோதனையானது நடைபெற்று வரக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாகன சோதனைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரோந்து பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கோவை ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த பிறகே ரயில் நிலையத்திற்குள் அவர்கள் அனுமதிக்கப்படுவதாகவும் அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. தற்போது கோவையினுடைய பிரதான சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கோவை பகுதியிலே தீவிர வாகன சோதனை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரோந்து பணிகள் மேற்கொண்டு வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் கோவையிலிருந்து எமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். தற்போது டெல்லி கார் வெடிப்பை தொடர்ந்து நாடு முழுவதுமே பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டிருக்கூடிய நிலையில் கோவையினுடைய எந்தெந்த பகுதிகளில் இந்த பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரப்படுகிறது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் சூர்யா. டெல்லி செங்கோட்டை பகுதியில் இன்று மாலை கார் வெடிகுண்டு விபத்து ஏற்பட்ட நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் உத்தரவிட்டு உள்ளது. இந்த நிலையில் கோவை மாநகர் மற்றும் ரயில் நிலையம், விமான நிலையம் ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக போலீசார் இன்று இரவு 8 மணி முதலே தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கோவை ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளின் உடைமைகள் மற்றும் உடைமைகளை சோதனை செய்த பிறகேதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதே போல ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வரக்கூடிய பயணிகளை தீவிர சோதனை செய்த பிறகுதான் அவர்கள் வெளியே அனுப்பி வருகின்றனர். குறிப்பாக ரயில் நிலையம் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன நிறுத்தத்தில் போலீசார் மெட்டல் டிடெக்டர் மற்றும் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தீவிர சோதனையில் ரயில்வே போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள் போன்ற அனைத்து காவல்துறை சேர்ந்த காவல்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல குறிப்பாக கோவை மாநகர் பகுதியான அவினாசி சாலை, திருச்சி சாலை, காந்திபுரம், உக்கடம், ரயில் நிலையம், ரேஸ் கோர்ஸ் உள்ளிட்ட கோவை மாநகர் முழுவதும் போலீசார் 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் வருபவர்களை நிறுத்தி அவர்கள் பைகள் மற்றும் உடைமைகளை தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுது கோவை மாநகர் முழுவதும் தற்பொழுது பரபரப்பாக காணப்பட்டு உள்ளது. மேலும் இரவு திறந்திருக்கக்கூடிய கடைகளை போலீசார் அதனை வேகமாக அடைக்குமாறும், சாலைகளில் கூட்டமாக நின்றால் அவர்கள் கலைந்து செல்லுமாறு ரோந்து பணியில் போலீசார் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகின்றனர். அதே போல கோவை மாநகர் காவல் ஆணையர் சரவண சுந்தர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் 3 பேட்ரோல் வாகனங்களில் கோவை மாநகர் முழுவதும் வலம் கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த தீவிர சோதனையானது இன்று இரவும் விடிய நடக்கும் என்று போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சூர்யா, இந்த சம்பவம் குறித்து ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து போலீசார் குழுக்களாக பிரிந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளது. மேலும் காந்திபுரம் ரயில் நிலையம், விமான நிலையம் போன்ற பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் போலீசார் உடைமைகளை மட்டும் சோதனை செய்யாமல் அவர்களை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக கோவை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி அறைகளை போலீசார் மாநகர் முழுவதும் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். சூர்யா, கோவையில் ரயில் நிலையம், விமான நிலையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் மேற்கொண்டு வரக்கூடிய சோதனை நடவடிக்கைகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்.